வணக்கம் நண்பர்களே, உங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப்போவது சமீபத்தில் உலக அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம் பற்றி. அதுதான் அமெரிக்கா ரஷ்யாவின் எண்ணெய் டேங்கரை பறிமுதல் செய்த விவகாரம். இது ஏன் நடந்தது? பின்னணியில் என்ன காரணங்கள்? இதனால் என்ன நடக்கலாம்? இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த விவகாரம் என்னவென்று பார்ப்போம். 2026 ஜனவரி 7ஆம் தேதி அமெரிக்காவின் ஐரோப்பிய கமாண்ட் வட அட்லாண்டிக் கடலில் ரஷ்யாவின் கொடியுடன் சென்ற ஒரு எண்ணெய் டேங்கரை பறிமுதல் செய்தது. இந்த கப்பலின் பெயர் மரினேரா, இதற்கு முன்பு பெல்லா 1 என்று அழைக்கப்பட்டது. இது 2024ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவின் தடைப்பட்டியலில் இருந்தது. ஏனென்றால் இது ஈரான், வெனிசுவேலா, ரஷ்யா போன்ற நாடுகளின் தடை செய்யப்பட்ட எண்ணெயை இரகசியமாக கொண்டு செல்லும் ஷேடோ ஃப்ளீட் எனப்படும் கப்பல் கூட்டத்தில் ஒன்று. வெனிசுவேலாவில் எண்ணெய் ஏற்றி கொண்டு செல்ல முயன்றபோது அமெரிக்க கடற்படை அதை தடுக்க முயன்றது. ஆனால் கப்பல் தப்பி ஓடி பெயரை மாற்றி ரஷ்ய கொடியை ஏற்றி அட்லாண்டிக் கடலில் சென்றது. 2 வாரங்களுக்கும் மேலாக அமெரிக்கா அதை துரத்தி இறுதியில் பறிமுதல் செய்தது. இதோடு இன்னொரு கப்பலையும் அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது. இது ரஷ்யாவை கோபப்படுத்தியுள்ளது. இப்போது அமெரிக்கா ஏன் இதை செய்தது? பின்னணியில் என்ன காரணங்கள்? முதல் காரணம், அமெரிக்காவின் தடைகளை அமல்படுத்துவது. ரஷ்யா உக்ரைன் போரை தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ரஷ்யாவின் எண்ணெய் விற்பனையை தடை செய்துள்ளனர். ஆனால் ரஷ்யா இந்த ஷேடோ ஃப்ளீட் மூலம் இரகசியமாக எண்ணெய் விற்று போருக்கு பணம் சேர்த்து வருகிறது. இந்த கப்பல்கள் தங்கள் இடத்தை மறைத்து போலி கொடிகளை ஏற்றி கடல் நடுவில் எண்ணெய் மாற்றம் செய்து தடைகளை மீறுகின்றன. இந்த மரினேரா கப்பல் ஈரான் எண்ணெயை கொண்டு சென்றதாகவும் வெனிசுவேலாவில் எண்ணெய் ஏற்ற முயன்றதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டாவது காரணம், வெனிசுவேலா விவகாரம். சமீபத்தில் அமெரிக்கா வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை கைது செய்து அந்நாட்டின் எண்ணெய் தொழிலை கட்டுப்படுத்த முயல்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுவேலாவின் பெரும் எண்ணெய் இருப்புக்களை எடுத்துக்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த கப்பல் வெனிசுவேலா துறைமுகங்களுக்குச் சென்றதால் அமெரிக்காவின் தடைக்கு எதிரானது. மேலும் ரஷ்யா வெனிசுவேலாவின் கூட்டாளி, அதனால் இது ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தமாகவும் உள்ளது. மூன்றாவது, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம். ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி போரை நிறுத்த வைக்க அமெரிக்கா முயல்கிறது. இந்த பறிமுதல் ரஷ்ய கொடியுடன் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்பதை காட்டுகிறது. இங்கிலாந்து உதவியுடன் இது நடந்தது. அதனால் ஐரோப்பிய கூட்டாளிகளும் இதில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தத்தில் இது அமெரிக்காவின் இராணுவ மற்றும் பொருளாதார வலிமையை காட்டும் செயல். இதனால் என்ன நடக்கலாம்? முதலில் அமெரிக்கா ரஷ்யா உறவுகளில் பெரும் பிளவு. ரஷ்யா இதை கடற்கொள்ளை என்று கண்டித்து கப்பல் மற்றும் குழுவினரை விடுவிக்க கோரியுள்ளது. சர்வதேச கடல் சட்டத்தை மீறியதாக குற்றச்சாட்டு. இது உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை பாதிக்கலாம். ரஷ்யா பதிலடி கொடுக்கலாம். இராணுவ ரீதியாக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியாக எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கலாம். இரண்டாவது, ஷேடோ ஃப்ளீட் மீது அதிக அழுத்தம். அமெரிக்கா மேலும் கப்பல்களை பறிமுதல் செய்யலாம். இது உலக எண்ணெய் விலையை உயர்த்தலாம். ரஷ்யாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படலாம். போர் நிதி குறையலாம். சீனா, ஈரான் போன்ற நாடுகளும் இதில் ஈடுபடலாம். உலக அரசியல் பதற்றத்தை அதிகரிக்கலாம். இங்கிலாந்து, ஐரோப்பா போன்றவை இதை ஆதரித்தால் மேலும் தடைகள் வரலாம். இறுதியாக, இது உலக அரசியலில் புதிய அத்தியாயம். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு கொள்கை, ரஷ்யாவின் பதிலடி, இவை எப்படி வளரும் என்பதை பார்க்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.